Hello friends, welcome to Vetrii's Daily Current Affairs, March 18. பொருளாதாரத்தில் இலங்கைக்கு இந்தியா 7500 கோடி கடன் உதவி. நிதி நெருக்கடியில் தவிக்கும் இலங்கை நாட்டிற்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக 7500 கோடி ரூபாய் கடன் வழங்குவதற்காக இந்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இதற்காக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய சந்திப்பின் போது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்புல இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு. இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பெயர் பஷில் ராஜபக்சே. இலங்கை அதனுடைய தலைநகரம் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்னு சொல்றோம். கரன்சி, அந்த நாட்டுடைய கரன்சி நாணயத்தினுடைய பெயர் ஸ்ரீலங்கன் ரூபி. அந்த நாட்டுடைய தற்போதைய அதிபர் கோத்தபயா ராஜபக்ஷா, பிரதமர் ராஜபக்சே. அடுத்து நேஷனல் ஆர்கனைசேஷன்ல அனைத்து நேரங்களிலும் தயார் நிலையில் ராணுவம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர். அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். பெங்களூருவில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் புதிய தொழில்நுட்பம் மூலம் 45 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட 7 மாடி கட்டிடம் அப்படின்னு ஒரு புதிய சாதனை நம்மளுடைய DRDO பண்ணியிருக்காங்க. DRDOவின் சொந்த தொழில்நுட்பத்தில் 45 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 1.3 லட்சம் சதுரடி பரப்பிலான 7 அடுக்குகள் கொண்ட ஒருங்கிணைப்பு வளாகத்தில் போர் விமானங்களுக்கான வான் மின்னணுவியல் ஆய்வு, அதிநவீன நடுத்தர போர் விமானங்களின் கட்டுப்பாட்டு முறைகளின் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இந்த விழாவில் தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டு அந்த கட்டிடத்தை திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி அனைத்து நேரங்களிலும் ராணுவம் தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நமக்கு அந்த பிளேஸ் தான் முக்கியம். எங்க கட்டமைச்சிருக்காங்க? பெங்களூர்ல. யாருடைய தொழில்நுட்பம்? DRDOவோட சொந்த தொழில்நுட்பம். 45 நாட்கள்ல 1.3 லட்சம் சதுரடி பரப்பிலான கட்டிடம், 7 மாடி கொண்ட கட்டிடம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இதனுடைய தலைமையிடம் புதுதில்லியில இருக்கு. 1958வது ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பின் கிளைகள் இந்தியா முழுவதும் 51 இடங்கள்ல அமைக்கப்படும். திட்டங்கள்ல ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் 77 கோடி பயனாளிகள் பயன் அப்படின்னு உணவுப் பொருட்கள் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு. அமைச்சரோட பேர் முக்கியம். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குடும்ப அட்டையில் மாற்றம் செய்யாமல் உயிரி அடையாள பதிவு முறை மூலமாக வேலை நிமித்தமாக செல்லும் இடங்களில் உள்ள நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது எந்த சிக்கலும் இன்றி அவங்க ஊர்ல இருக்க நியாய விலைக் கடையிலேயே அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முறையில் இதுவரை 7 கோடி பேர் இப்படி பயன்பெற்று இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க 35 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் இந்த ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலமாக 77 கோடி பேர் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க அப்படின்னு அவர் டேட்டா கொடுத்திருக்காரு. உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். நாம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்புக்காக தேடி போறோம். அங்க வேலை தேடுறதுக்கு ஒரு டைம் ஆகுது, 4 நாள் 10 நாள் ஆகுது. ஆனா எனக்கு உணவுப் பொருளுக்கான கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக 2013ஆம் ஆண்டிலேயே உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கும். அந்த சட்டத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றதையும் அமைச்சர் சொல்றாரு. இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. ரெண்டுக்கும் ஏர் முக்கியம். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இதுல கொஸ்டின், சோசியல் இஷ்யூஸ்ல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு. எகனாமியில இந்திய பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை குறைத்தது மூடிஸ். நடப்பாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை 9.1% மூடிஸ் நிறுவனம் குறைத்து வெளியிட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள கடுமையான போர் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச சந்தையில் எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செலவினம் இந்தியாவுக்கு அதிகமாகும். இதனால் பொருளாதார வளர்ச்சியில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு மூடிஸ் நிறுவனம் கணிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இதை 9.5% இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அது 9.1% இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புதுசா சொல்லியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா முன்னாடி கேட்டிருக்காங்க குரூப் 4ல. G20 நாடுகள் கூட்டமைப்பின் பொருளாதார வளர்ச்சி கணக்கீட்டில் 2020ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்றது பழைய கொஸ்டின்ல இருக்கு குரூப் 4ல. இந்த பர்சன்டேஜ் எந்த நிறுவனம் வெளியிடுறாங்க அல்லது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். மூடிஸ் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த பிசினஸ் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் கம்பெனி. இவங்க ஒவ்வொரு நாடுகளையும் எப்படி இருக்கு, அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமை, வருவாய்கள் எப்படி இருக்கு, உள்நாட்டு உற்பத்தி எந்த மதிப்பீட்டுல இருக்கு, வெளி காரணிகள் புறக்காரணிகள் மூலமா எப்படி பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு டைம் டு டைம் பீரியட்ல இவங்க ரிப்போர்ட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வரும் ஆண்டுல 9.1% இருக்கும் அப்படின்றதையும் கணிச்சு சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ல திருமூர்த்தி கெட்ஸ் எக்ஸ்டென்ஷன், கவர்மெண்ட் சீக்ஸ் கண்டினியூட்டி அமிட் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் கொடுத்திருக்காங்க.
நம்ம வந்து திருமூர்த்தி ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி, அவரோட பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிறைய மீட்டிங்ல அவர் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. 2021-22 ஆண்டு 2 வருஷத்துக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில இந்தியா தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில மொத்தம் 15 உறுப்பினர்கள், 5 நிரந்தர உறுப்பினர்கள், 10 நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள். 5 நிரந்தர உறுப்பினர்கள்ல அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சைனா இந்த 5 நாடுகள் இருக்காங்க. நிரந்தரம் அல்லாத 10 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படியே சுழற்சி முறையில அவங்களுக்கு அந்த உறுப்பினர் பதவி இருந்துகிட்டே இருக்கும். இந்த 15 நாடுகள்ல ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையினுடைய தலைமை பொறுப்பை வகிப்பாங்க. 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியா 75வது சுதந்திர தின ஆண்டை கொண்டாடும் போது அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்புல இந்தியா இருந்திருக்கும். அதுக்காக எல்லா மீட்டிங்லயும் இவர் திருமூர்த்தி தான் கலந்துகிட்டு இருந்திருப்பாரு. அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதான் இப்ப கவர்மெண்ட் நமக்கு நியூஸா கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை பத்தி பார்த்தோம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அப்படின்றது 1945 ஆண்டு அக்டோபர் 24 தோற்றுவிக்கப்பட்டது. மொத்த உறுப்பு நாடுகள் 193. அதனுடைய தற்பொழுதைய பொதுச் செயலாளர் அன்டோனியா கட்டரஸ். 2ஆம் நூற்றாண்டிலேயே சிறப்பான நீதி பரிபாலனம் இருந்துள்ளது. உச்ச நீதிமன்றம் நீதிபதி வே. ராமசுப்ரமணியம் அப்படின்ற சிலப்பதிகாரத்துல சில மேற்கோள்களை கொடுத்து சொல்றாரு. சிலப்பதிகாரம் இப்ப நம்ம தமிழ் யூனிட் 2, யூனிட் 8ல படிக்கிறதா இருந்தாலும் அல்லது ஜெனரல் தமிழ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் சிலப்பதிகாரத்துல இருக்க சில முக்கியமான கூற்றுகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அது நியூஸ்லயும் பேசியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் சட்டமும் நீதியும் என்ற தலைப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதி வே. ராமசுப்ரமணியம் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். அநீதியை எதிர்த்த ஒரு பெண் கண்ணகி போராட்ட கதை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்பது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டது என்று நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது 3 வழக்குகள் சம்பந்தப்பட்டது. ஒன்று கோவலன் மீது சுமத்தப்பட்ட திருட்டு வழக்கு, மற்றொன்று பாண்டியன் மீது கண்ணகி தொடரும் வழக்கு, மூன்றாவது மதுரையை அழிக்க வேண்டாம், முற்பிறவி ஊழ்வினையால் இது நடந்துள்ளது என்று மதுராபதி தெய்வம் கண்ணகியிடம் முறையிடும் வழக்கு. பண்டைய இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தென்று தனி சிறப்பிடம் உள்ளது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஒரு சட்ட நூலாக சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டுள்ளது. சட்ட நூலில் ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும் நோக்கங்களும் வரையறைகளும் உண்டு. அதே போல சிலப்பதிகாரத்திலும் உள்ளது. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சிறப்பான அற்புதமான நீதி பரிபாலனம் இருந்துள்ளது என்பதை காட்டும் நூலாக சிலப்பதிகாரம் உள்ளது. உரிமையியல் சட்டத்தை விட குற்றவியல் சட்டங்கள் தான் அதிகமாக பண்டைய இலக்கியங்களில் பேசப்படுகின்றன அப்படின்றதே ஒரு ஸ்பீச்சா கொடுத்திருக்காரு. முழுக்க முழுக்க சிலப்பதிகாரத்தை பத்தி பேசியிருக்காரு. நமக்கு ஜெனரல் தமிழ்ல இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.